வழக்கம் போல நம்ம படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஸோ என்ன படம் அப்படின்றது தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. படிக்கட்டில் ஏற விட்டாங்க. வா வா உடம்பாது குறையும். ஆனா போனா ஏற்கனவே வெயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிருச்சு. இதுக்கு மேல திருப்பி படிக்கட்டு வேறையா கிரிட்டு கிரிட்டுன்னு சுத்தி. ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஸோ என்ன படம் அப்படின்றது தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அப்புறம் வெயில்லாம் என்ன சொல்லுது? வெயில் தான் பயங்கரமா இருக்கு, சரியான வெயில் காய்ஸ். உச்சி வெயில்ல போயிட்டு இருக்கோம். கரெக்டா எத்தனை கார்ல தானே உட்காந்து போயின்னு இருக்கேன். கார்ல தான், காரே கூலி வெயில்ல போறேன். கூலிங் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெயில பயங்கரமா வந்து அடிக்குது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து என்ன படம் பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து விஷால் சாரோட ரத்னம் நேத்தா ரிலீஸ் ஆயிருக்கு படம். ஸோ நேத்தா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, நேத்தா ரிலீஸ். ஸோ இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 years பேக் வந்து பூஜைன்னு ஒரு படம் வந்து கொடுத்தாங்க, ஹரி அண்ட் விஷால் சார் காம்போல. ஸோ இப்போ வந்து திரும்பியும் 10 வருஷம் கழிச்சு அந்த காம்போ வந்து வந்திருக்கு. ஸோ என்ன படம் வந்தது இதுக்கு முன்னாடி? பூஜைன்னு ஒரு படம் வந்துருக்கு. இப்போ வந்து சிங்கம் ஒரு படம் தானே? ஒரு படம் தான். சோ விஷால் சார் படம்னாலே பயங்கர அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. சோ விஷால் சார் படம்னாலே பயங்கர ஆக்ஷன் படமா தான் இருக்கும். சோ இன்னைக்கும் பயங்கரமான ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபைட் வெறியா இருக்கும்னு நினைக்கிறோம். போய் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம். போய் பார்த்துட்டு என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூ வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? பிளஸ் வந்து டிஎஸ்பி தான் இதுக்கு, இந்த படத்துக்கு மியூசிக். ரொம்ப நாள் கழிச்சு டிஎஸ்பி வந்து புஷ்பாக்கு அப்புறம் வராரு. சோ பாட்டுலாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு அப்புறம் ஒரு காம்போ, கமர்ஷியல் காம்போ உள்ள வராங்க. சோ எந்த அளவுக்கு படம் பண்ணிருக்காங்க, படம் பேக்கேஜா இருக்குமா அப்படின்றதான் போய் பார்க்க போறோம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. எந்த தியேட்டருக்கு போறோம், படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ ஸ்டே டியூன். ஓகே गाइस, தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்க. கிட்ட வந்துட்டோம். சினிபோலிஸ் தெரியுதா? நைட்னா லைட் போட்டிருக்கோம், கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, மால் அதோ தெரியுது, மினி மால் போலீஸ். ஓகே गाइस, வந்துட்டோம். மினி மால் गाइस. இது படிக்கட்டுல ஏற விட்டாங்க. வா வா உடம்பாது குறையும். ஆனா போனா ஏற்கனவே வெயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிருச்சு. இதுக்கு மேல திருப்பி படிக்கட்டு வேறையா படிக்கட்டு ஏற முடியல. ஏறு ஏறு ஏறு. நல்லா லிப்ட்னு வச்சு சோம்பேறி ஆகிட்டாங்க. நல்லா வந்துட்டோம்னாவே எஸ்கலேட்டர் கிரிட்டு கிரிட்டுன்னு சுத்தி. இது நல்லா இருக்குல்ல, படிக்கட்டு ஏறுறதோட நல்லா இருக்கு. ப்ரோ, அங்க மாடியில மசாஜ் பண்ணினுக்கிறான். வணக்கம் நண்பாஸ். அதான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து படம் ஆக்ஷனா இருக்கும் பார்த்தா ஃபுல்லா ஆக்ஷனா தான் இருக்கு. வெறும் ஆக்ஷன் தான் இருக்கு, ஸ்டோரி கம்மியா தான் இருக்கு. ஆனா ஆக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கு. எதுக்காக அடிக்கிறாரு என்னன்னு தெரியல. ஆனா வந்து தியேட்டர்ல வேற ட்ரைலர் போயிட்டு இருக்கு, அதனால சரியா கேட்குமான்னு தெரியல பேசுறது.
சரி, அப்படியே இப்போதான் இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்தது, பயங்கரமா இருந்தது. ட்விஸ்ட் பயங்கரமா இருந்தது இன்டர்மிஷன்ல இருக்கோம். போயிட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசன்ட், ரொம்ப டீசெண்டா இருக்கு, ரொம்ப சூப்பர்னா சொல்ல முடியாது. ஹலோ கைஸ், வணக்கம் நண்பாஸ். பார்த்து முடிச்சாச்சு படத்தை. படம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம். என்ன கூட்டம் நன்றிங்க. எங்கன்னா நின்று வீடியோ பேசலாம்னு பார்த்தா அது சுத்தமா முடியல. அதனாலதான் சரி திருப்பி காருக்கே வந்துட்டோம் வீடியோ பேச. ஸோ படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அந்த ஹரியோட ஸ்டைல் இருக்கு இல்லையா, டைரக்டர் ஹரியோட ஸ்டைல், அது அப்படியே வந்து படத்துல அந்த டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருந்தாரு. நல்லா இருந்தது படம். ஸ்டோரி வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ஆனா வந்து அதை ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி கிளைமேக்ஸ்லாம் அந்த சேர்க்கிற விதெல்லாம் நல்லா இருந்தது. ட்விஸ்ட் செமையா இருந்தது. ட்விஸ்ட் நல்லா இருக்குது படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓபனா சொல்லணும் கொஞ்சம் போர் தான். போர் ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. வெறும் ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட்டா தான் இருந்தது. சரி என்னடா ஃபைட் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகும்போது நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஓவரால் படம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து தூக்கிட்டாங்க படத்தை. நல்லாவே இருக்கு. விஷால் சாரோட ஆக்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து என்ன படத்துல வந்து ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து போனது ஓவர் ஆக்ஷன் ஆயிடுச்சு. பயங்கர ஒரே ஃபைட், நிறைய ஃபைட்டு. இன்னும் ஃபைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. மிச்சப்படி ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டு படம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. பட் ஆனா ஓகே, படம் வந்து நல்லா இல்ல செமையா இருக்கு. படம் செமையா இருக்குன்றதோட ஓகே, டீசெண்டா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பா பாக்கலாம். ஆனா ஹரி ஸ்டைல் வந்து மிஸ் ஆகாம எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கு. டச் கொடுத்துட்டாரு, பக்காவா இருக்கு. சும்மா அப்படியே ஒரு ரூரல் ஸ்டைல்ல வந்து படம் வந்து ஃபைட், ஆனா வெறியா இருக்கு. ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா நிறைய இருக்கு ஃபைட், அது மட்டும்தான். மிச்சப்படி வேற எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல படம். 2-3 ஃபைட்ஸ்லாம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சிங்கிள் ஷாட் ஃபைட்லாம் எடுத்திருக்காங்க படத்துல. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. செமையா கேமராமேன்லாம் பயங்கரமா விளையாடி இருக்காங்க. செமையா இருக்கு படம். ஓவரால் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒன் டைம் வந்து ஃபேமிலியோட வந்து படத்தை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நீங்க எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி மியூசிக் வந்து நல்லா பண்ணிருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸும் நல்லா தான் இருந்தது படத்துல. சோ கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் வந்து வாட்சபிள். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதீங்க. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. சும்மா கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி நல்லா இருக்கும். அவ்வளவுதான் எங்களோட ஃபைனல் வெர்டிக்ட். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். தம்ஸ் அப் தான். கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்ணலாம். போய் தியேட்டர்ஸ்ல, பக்கத்துல இருக்க தியேட்டர்ஸ்ல செக் அவுட் பண்ணுங்க படத்தை. ஓகே கைஸ், இதோட நாங்க விடை போய்க்கிறோம். அதே மாதிரி அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னது சொல்லு. என்ன, நம்ம சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எப்பயும் சொல்றதுதான், நம்ம சாங்ஸ் செக் அவுட் பண்ணுங்க. வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து நெக்ஸ்ட் சாங் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. சோ வந்து நெக்ஸ்ட் சாங்கோட வீடியோ ஒர்க் வந்து இன்னும் சில நாட்கள்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுதான் சாங்கோட அப்டேட். விரைவில் வீடியோ ரிலீஸ் பண்ணி மேக்சிமம் வந்து அடுத்த மாசம் ட்ரை பண்றோம் சாங் கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் வந்து சாங் வந்து நல்லா ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஓகேவா? அதே மாதிரி மறக்காம வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் எங்க வீடியோஸ் எல்லாம் வந்து வியூஸ் போவோம். ஷேர் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வந்து கண்டிப்பா கொடுங்க. ஆமா, விடாம பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி விடாம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் லைன் அப்ல வந்துட்டே இருக்கு. எல்லா வீடியோஸும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் லைன் அப்ல இருக்கு. ஆனா தியேட்டர் ரிவ்யூ வந்து கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரெகுலரா நாங்க பண்ணிடுவோம். தியேட்டர் ரிவ்யூ ஏதாவது ஒரு படம் வந்தா போய் பார்த்து கண்டிப்பா பண்ணிடுவோம். அது தவிர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். சாங்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸும் வந்துட்டு இருக்கு லைன் அப்ல. ஸோ எல்லாரும் மறக்காம உங்க சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருங்க. சோ அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து முக்க போடானா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஓகே, நம்ம வந்து இதோட கட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நல்லா இன்னைக்கு சண்டே என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, பட் ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. எல்லா டேயும் சண்டே தான். இந்த படம் பாக்கும்போது என்ன டேவோ இருக்கோ அந்த டேவை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே கைஸ், பாப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை. சைனிங் ஆஃப். டாடா, பை பை. டேக் கேர்.